ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. பிகாஸ் நம்ம இந்த வீடியோல மாஸ்டர் ஆஃப் சிலபஸ் பத்தி ஃபுல்லா கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆர் ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண நினைச்சாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப உங்களுடைய டைமை சேவ் பண்ணும், கன்ஃபியூஷனை ரிமூவ் பண்ணும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இந்தியாவில் நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், பேங்க், இப்படி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது, இதை பத்தின ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த சேனல்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. பிகாஸ் லாஸ்ட்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்காக. அது லாஸ்டா இருக்கலாம், ஃபர்ஸ்ட்லயே வரலாம், இல்ல மிடில்ல கூட வரலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோல மாஸ்டர் ஆஃப் சிலபஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒய் மாஸ்டர் ஆஃப் சிலபஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? சிலபஸ் ஏன் மாஸ்டர்னு சொல்றோம்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கு. என்ன அது? என்னென்ன ப்ராப்ளம்? என்ன படிக்கணும், எவ்வளோ டெப்த்ல படிக்கணும், இது எக்ஸாமுக்கு வருமா வராதா? இந்த கன்ஃபியூஷன்ல தான் நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம், மோட்டிவேஷனை குறையுது. ஆஹா, நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனநிலை தள்ளுறோம். ஏன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம், என்ன படிக்கிறோங்கிறதும் தெரியாது. ஹாஃப் நாலேஜ் கிரியேட் ஆகி நம்ம போய் அந்த ஹாஃப் நாலேஜோட எக்ஸாம் போய் எழுத போறோம். இதுல எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒழுங்கா பண்ணலடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வருவோமே. இது எல்லாத்தையும் நீக்கிட்டு நீங்க எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஒரு வீடியோவை தான், ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவை தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் சிலபஸ் கான்செப்ட் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு மேப் மாதிரி. மேப் இல்லாம டிராவல் பண்ண முடியுமா? டிராவல் பண்ண முடியுமா? சேம் வே சிலபஸ் புரியாம சக்சஸ் வராது. டிராவல் பண்றதுக்கு மேப் எவ்வளவு இம்பார்ட்டண்டோ அதே மாதிரிதான் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கான சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸே தெரியாம நீ போய் ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியுமா? என்ன எழுதுவீங்க போயிட்டு? ஒன்றும் எழுத முடியாது. எழுதினாலும் அது ஆன்சர் 200 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் ரைட்டா இருக்கும், இது 170 கொஸ்டின் தப்பா இருக்கும். அந்த மாதிரி இது எல்லாமே எப்படி கிரியேட் ஆகுது? ஃப்ளூக்ல அடிக்கிறதுனால தான் இந்த ஒரு சீனை கிரியேட் ஆகுது. மாஸ்டர் சிலபஸ். மாஸ்டர் சிலபஸ்னா என்ன? மாஸ்டர் சிலபஸ்னா என்னடா? சிலபஸ் தாங்க மாஸ்டர். எக்ஸாம் எடுத்தாலே சிலபஸ் தான் மாஸ்டர். இட் இஸ் நாட் ஜஸ்ட் a list of topics. It is a complete structure of overview. It tells you what to study, how topics are connected, which areas are core, which are supporting. தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா சிலபஸோட பிக் பிக்சர், எக்ஸாமோட பிக் பிக்சரே சிலபஸ் தான். இந்த கிளாரிட்டி வந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த கிளாரிட்டி வந்தா பயம் போகும், ஃபியர் போகும், கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை வரும், ப்ரிப்பரேஷன் சிஸ்டமேட்டிக் ஆகும். இந்த இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும், இந்த ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ணக்கூடிய டாபிக் சிலபஸ். எக்ஸாம் ஆஃப் சிலபஸ். யூபிஎஸ்சி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும், அப்புறம் பேங்கிங் எக்ஸாம் இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கக்கூடிய ஒண்ணு ஆப்டிடியூட். அந்த ஆப்டிடியூட் இருந்தாதான் இது எல்லாத்துலயும் இது காமனா. ஆப்டிடியூட், இந்த லாஜிக்கல் ரீசனிங் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி 25ல இருந்து 80 கொஸ்டின் வரையும் தாராளமா அடிக்கலாம், அட்டன் பண்ணலாம், தாறுமாறா தூக்கலாம். அடுத்து
ஹவு டு ரீட் த சிலபஸ் ப்ராப்பர்லி, எப்படி இந்த சிலபஸ் எல்லாம் ப்ராப்பரா படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதை பத்தின நாலேஜ் வேணும். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் மிஸ்டேக்கை பண்றாங்க. என்ன மிஸ்டேக் பண்றாங்க? டைரக்டா புக்ஸை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன புக்குனே தெரியாது. டைரக்டா தமிழ் கண்டிப்பா வரண்டா அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து படிக்கிறது. தமிழ்ல என்னென்ன டாபிக்ஸ் வரும் அது தெரியாதுல்ல. தமிழ்ல எதை பத்தி மோஸ்டா வந்திருக்குங்கிறது தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் சிலபஸ் புக் எடுத்து படிக்காம ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா, சிலபஸை தெரிஞ்சுக்கிறது மூலியமா ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், புக்கில் கிடைக்கக்கூடிய ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்து யூடியூப் வீடியோஸ் ரேண்டமா பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிசிக்ஸ் அப்படின்னு போட்டு ரேண்டமா பிசிக்ஸை பத்தி பார்ப்பாங்க. பிசிக்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் வாய்ஸா படிச்சுக்கிட்டு வரணும். பட் கரெக்ட் அப்ரோச் என்னங்கிறத இப்ப சொல்றேன் கேளுங்க. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் சிலபஸை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, டிவைட் it into like basics, intermediate, advanced. Again, basic, intermediate, advanced. These 3 methods are important. First, you start your preparation from basic. Then பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும். ஸ்டெப் 3 என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் டு டாபிக் கனெக்ஷன். இப்போ நம்ம புக்கெல்லாம் எடுத்து படிப்போம். அந்த புக்கில் ஒரு பாடத்தை முடிச்சிருப்போம். அடுத்த பாடத்துக்கு போகும்போது இந்த டாபிக் நம்ம ஏற்கனவே அந்த பாடத்தை படிச்சிருக்கோமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாடங்கள் சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம படிக்கணும், தெளிவாக படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டாபிக் புரியலைன்னா அதோட ப்ரீவியஸ் டாபிக்ல இஷ்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் சொன்னோம் இல்லையா, அது ஒரு டாபிக் டு டாபிக் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் டாபிக்கை படிக்கிறோம், ரெண்டாவது டாபிக் வரும்போது இந்த டாபிக் புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டு வரணும். அடுத்து காமன் சிலபஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளனேஷன். மோஸ்ட் ஆஃப் சிலபஸஸ் ஹேவ் ஃபண்டமெண்டல்ஸ், கோர் கான்செப்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம் சால்விங், ரியல் வேர்ல்ட் ரிலவன்ஸ். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் கத்துக்கிறோம், அப்புறம் தானே வேர்ட்ஸு, சென்டென்ஸு, கம்யூனிகேஷன்ஸை பத்தி கத்துக்கிறோம். சேம் லாஜிக்ல தான் சிலபஸ் வேணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ், அப்புறம் பேசிக், அப்புறம் இன்டர்மீடியட், அப்புறம் அட்வான்ஸ்ட் லெவல். அடுத்து காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக். ப்ளீஸ் இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணாதான் உங்களுடைய கெரியர்ல, உங்களுடைய எக்ஸாம்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அது என்னென்ன மிஸ்டேக்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஸ்கிப் பண்றது. தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி ஈஸி ஸ்பாட்ஸ் படிக்கிறது. ஈஸியஸ்ட் டாப்பிக்கை மட்டும் நீங்க கவர் பண்ணாம இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை கவர் பண்ணணும். ஈஸியஸ்ட் டாபிக்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ்லாம் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து சிலபஸ் அப்டேட்டை செக் பண்ணாம படிக்கவே கூடாது. ஒரு எக்ஸாம் அடுத்த வருஷம் நடக்க போகுது அப்படின்னா அந்த வருஷத்துல அதுக்கான சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர், சிலபஸ் இஸ் த பாஸ், புக் இஸ் ஜஸ்ட் அ டூல். How to use this PPT effectively? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிபிடியை எப்படி யூஸ் பண்ணலாம்? நான் உங்களுக்கு இந்த பிபிடியை சென்ட் பண்றேன். எப்படின்னா, நான் என்னுடைய டிரைவ் லிங்கை உங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து
எடுத்து வச்சுக்கோங்க. கமெண்ட்ல நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த பிபிடியோட லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்து how to use this PPT effectively. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிபிடி எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், just view slides. Second, understand flow. Third, mark weakness areas. Fourth, prepare steady plan. டெய்லி 2 to 3 hours கன்சிஸ்டண்டா படிச்சாலே போதும். பட் டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும். டெய்லி 2 to 3 hours படிங்க, ஆனா டைரக்ஷன்ங்கிறது கரெக்டா இருக்கணும். தென் லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். சிலபஸ் கிளியரா இருந்தா ப்ரிப்பரேஷன் ஈஸியா இருக்கும். சக்சஸ் ஆட்டோமேட்டிவா ஃபாலோ ஆகும். Don't fear syllabus. Master it. If this video was useful, லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பவர்ஃபுல் டாபிக்ஸோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், ஸ்டடி ஸ்மார்ட், நாட் ஹார்ட். இந்த வீடியோ பிபிடியோட ஸ்பீட் ஓவர்வியூ. ஸ்பீடாக தான் போகும். இந்த பிபிடி உங்களுக்கு வேணும், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிபிடி உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான லிங்க் வந்து என்னுடைய கூகுள் டிரைவ் லிங்க் வந்து உங்களுக்காக வந்து சேரும்.